வணக்கம், நான் மொனாலி. நான் பாலாஜி. இன்னைக்கு கலீலியோ பற்றி பேசுகிறோம். ஸோ அந்த லீனிங் டவர் ஆஃப் பீஸாலேருந்து அவர் வந்து ஒரு கேனன் பால் தோப்பு குண்டு மற்றும் ஒரு ஃபெதர், அதான் இறகு, அது ரெண்டுத்தையும் ட்ராப் பண்ணதா கதை இருக்கு இல்லையா? அந்த கதை தான், அதே கலீலியோ பற்றி தான் பேச போகிறோம். ஓகே. கலீலியோ இட்டாலியில் பீஸா நகரத்தில் 1564 பிறந்தார். அவரோட அப்பா ஒரு மியூசிஷியனாக இருந்திருக்காரு, ஸ்காலராக இருந்திருக்காரு. அண்ட் ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காங்க கலீலியோ, இந்த மாதிரி நல்ல படிக்கணும், ஆனால் மெடிசன் படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நம்ம ஊர் மாதிரி தான். எக்ஸாக்ட்லி. ஏன்னா ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், வீடோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் பார்க்கும்போது நீ வந்து மெடிசன் படி, ஃபேமிலிக்கு நல்லா, அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காலேஜில் சேர்ந்துருக்காரு, மெடிசனுக்கு தான் சேர்ந்துருக்காரு. 1 இயர்க்கு அப்புறம் அவருக்கு ஜாமெட்ரியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஜாமெட்ரி சப்ஜெக்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ 1 இயர்க்கு அப்புறம் அவர் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஃபிலாசபி டிபார்ட்மெண்ட்க்கு மாறியிருக்காரு. அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காது, வருத்தமாக தான் இருந்திருக்கும் எனக்கு நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து பையன் விரும்புறதை செஞ்சிரு, ஓகே செய்யணும். ஓகே. ஒரு நாள் ஒரு கெத்தட்ரல், அதாவது ஒரு பெரிய சர்ச்சில் அவர் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த பெரிய ஷாண்டிலியரை பார்த்தாரு. அந்த ஷாண்டிலியரில் அந்த காலத்தில் பல்பு கிடையாது, எடிசன் இன்னும் பிறக்கல. எக்ஸாக்ட்லி. ஓகே. கேண்டில்ஸ் இருந்திருக்கு. காற்றுல அந்த ஷாண்டிலியர் மூவ் பண்ணுறது அவர் பார்த்துருக்காரு. அப்போ அவருக்கு இந்த டைம் பீரியட் மெஷர் பண்ணுறதுக்கு கடிகாரமும் கிடையாது, பல்ஸை வச்சு மெஷர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு அவருக்கு. ஸோ இப்போது அந்த சாண்டலியர் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பெண்டுலம் தான். ஸ்கூலில் கற்றுக்கிற சிம்பிள் பெண்டுலம் வந்து ஒரு மெலிசான நூல், ஒரு சின்ன ஆப்ஜெக்ட். இது வந்து பெரிய ஆப்ஜெக்ட், இதுக்கும் வந்து டைம் பீரியட் உண்டு. அவர் வந்து தன்னுடைய பல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு பார்த்துருக்காரு. ஸோ இப்போ வந்து நான் ஒரு பெண்டுலம் நம்ம ரெடி பண்ணலாம். என் கையில் என்ன வந்து இந்த வாட்ச் இருக்குது, ஒரு நூல் இருக்குது. சரி, இதையே கட்டிட்டு பெண்டுலமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆசிலேட் பண்ணுறது பாருங்கள். ஓகே. டைம் பீரியட்ன்றது ஒரு எக்ஸ்ட்ரீம்லேருந்து ஆரம்பித்து அங்கே போயிட்டு மறுபடியும் இங்கே வந்தால் தான் டைம் பீரியட். ஏன்னா அதை தான் ரிப்பீட் பண்ணுறது, அதுதான் ஒரு ஆசிலேஷன். ஒரு ஆசிலேஷனை டைம் பீரியட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அவர் வந்து ஒரு 10 ஆசிலேஷனோட டைம் பல்ஸில் பார்த்துட்டு அவர் வந்து 10ஆல் வகுத்து டைம் பீரியட் கண்டுபிடிச்சிருக்காரு. இதில் அதிசயமான விஷயம் என்னென்னா, அவர் என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்காருன்னா, பாருங்கள், இது வந்து 8 டிகிரின்னு வச்சுப்போம். ஆம்ப்ளிடியூட்னா இப்போ சென்டர் ஈக்குவலிபிரியம் பொசிஷன்லேருந்து மேக்ஸிமம் எந்த ஆங்கிள் போகிறதோ, இப்போ மேக்ஸிமம் ஆங்கிள் வந்து 9 டிகிரிஸ்னு வச்சுப்போம். இந்த பக்கம் 9 டிகிரிஸ், அந்த பக்கம் 9 டிகிரிஸ் ஆசிலேட் ஆகுது. முள்ள குறைஞ்சிட்டே வந்து 6 டிகிரிஸ் ஆகுது, 5 டிகிரிஸ் ஆகுது, 4 டிகிரிஸ் ஆகுது, 1 டிகிரி ஆகுது. 1 டிகிரி ஆன அப்புறம் கூட அவர் என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்காருன்னா, இந்த டைம் பீரியட் அது வந்து நம்ம என்ன எதிர்பார்ப்போம், கம்மியாகும் தான் எதிர்பார்ப்போம். ஆனால் வந்து டைம் பீரியட் ஒரே டைம் பீரியட் கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கு. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஸோ ஆம்ப்ளிடியூட் மேலே டைம் பீரியட் டிபெண்ட் ஆகலை, as long as amplitude is not too big. So it is a constant. It's a constant. Time period is constant. Doesn't depend on amplitude. Amplitude மாறினாலும் டைம் பீரியட் மாறலாம். இது வந்து அவருக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கு. அவர் வந்து இதே வந்து டைம் மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாமேன்னு அவருக்கு வந்து ஐடியா தோணிருக்கு. அப்போது இந்த வாட்டர் கிளாக் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து இதுலேருந்து தான். ஸோ இதுலேருந்து அவருக்கு வந்து டைம் பீரியட் மெஷர் பண்ணுறதுல ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. இப்போ விதவிதமான வந்து கிளாக்ஸ் அவர் வந்து உருவாக்க முயற்சியில் இறங்கிட்டார். ஸோ உதாரணத்துக்கு ஒரு பெரிய டேங்க்கில் வந்து தண்ணி இருக்குது, அதில் வந்து ஒரு சின்ன ஹோல் இருக்குது, அதுலேருந்து தண்ணி மெலிசாக வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது மெலிசாக வரைச்சே அந்த டேங்க் வந்து அகலமான டேங்க், அதனால் வந்து லெவல் குறையலை, அதே லெவல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு நேர இடைவெளி, டைம் இன்டர்வல் வந்து மெஷர் பண்ணும். அந்த வாட்டர் வந்து எவ்வளோ வருது, அது வந்து எத்தனை நேரம் திறந்துருக்கோ கலெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு டைம் இன்டர்வல் அப்படின்னா கால இடைவேளை. இப்போ பாருங்கள், 1, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் 2, அந்த 2 ஸ்னாப்புக்குள்ளே எவ்வளோ டைம் ஆச்சுன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வாட்டர் ஸ்ட்ரீம் வந்து இருக்கு. கேலலியோட அசிஸ்டன்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 1ன்றாரு, அப்போ வந்து பாத்திரத்தை கீழே வச்சிடுறாரு, வாட்டர் கலெக்ட் ஆகிருக்கு. 2ன்னு பாத்திரத்தை எடுத்துகிட்டு எவ்வளோ தண்ணி கலெக்ட் ஆகிருக்கோ அதை வெயிட் பார்க்குறாங்க. ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் வெயிட் வந்து இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டைம். கரெக்ட்.
பட் வெயிட் மட்டும் பார்க்கணுமா இல்லை வால்யூம் பார்க்கணுமா? வால்யூம் கூட பார்க்கலாமே. நீங்கள் வந்து இந்த காலத்தில் வந்து ஒரு மெஷரிங் சிலிண்டர் நீங்களே கூட வீட்டில் பண்ணிக்கலாம். ஒரு மெஷரிங் சிலிண்டர் வச்சு எவ்வளோ தண்ணி ஏறுதுன்னு பார்க்கலாம். கரெக்ட். அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த வாட்டர் கிளாக்கையும் இந்த பெண்டுலம் டைமிங்கையும் வந்து கம்பேர் பண்ணியிருக்காரு. கரெக்ட். ரெண்டும் ஒரே மாதிரி ஓடிச்சுன்னா இந்த மாதிரி வந்து டைம் இன்டர்வல் கான்செப்ட் வந்து பக்காவாக இருக்குன்னு தெரிஞ்சுது. டைம் இன்டர்வல் கான்செப்ட் வந்து ஒரு உறுதியான கான்செப்ட்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவரோட ஃபேமிலி சுச்சுவேஷன்னால அவர் காலேஜ் முடிக்க முடியல. ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன்னால கம்ப்ளீட் பண்ண முடியல, டிகிரி கம்ப்ளீட் பண்ண முடியல. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட ஓன் இன்ட்ரெஸ்ட்னால அவர் படிச்சுட்டே இருந்தார், ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தார். அவர் தானாக நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பார். ஹி ஸ்டடிட் அ லாட். ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து டிகிரி முடிக்க முடியலன்னா கூட யூனிவர்சிட்டி ஆஃப் பாடுவாவில் அவங்கள வந்து ப்ரொஃபஸர் பண்ணியிருக்காங்க. அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வந்து பொதுவாக வந்து அவருக்கு மோஷன் அண்ட் மெக்கானிக்ஸில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. சரி, மோஷன் அண்ட் மெக்கானிக்ஸ் பாருங்கள். இப்போ வந்து அவர் வந்து கிளாக் உருவாக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ உதாரணத்துக்கு வந்து ஒரு பொருளை ட்ராப் பண்ணோன்னா அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து விழுறது, இதை வந்து மெஷர் பண்ணோன்னா ஒரு பிரச்சனை இருக்குது, ஏன்னா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து விழுந்துடுது. அந்தளவுக்கு வந்து கேர்ஃபுல்லாக மெஷர் பண்ணக்கூடிய கிளாக்ஸ் வந்து ஈவன் வாட்டர் கிளாக்கால் அவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ண முடியாது. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, இதை சும்மா அப்படி ட்ராப் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஸ்லோப் உருவாக்கிட்டு அதில் வந்து ஒரு இரும்பு பந்தோ ஏதோ ரிலீஸ் பண்ணார்னா அது உருண்டுட்டே கீழே வரும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதை வந்து மெஷர் பண்ணியிருக்காரு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இந்த ரேம்போட ஸ்லாண்ட் ஸ்லோப்பை மாற்றி எப்படி அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கைனடிக் எனர்ஜியாக கரெக்ட், நல்லா ஞாபகம் வச்சுருக்கீங்க உங்கள் ஹைஸ்கூல் ஃபிசிக்ஸ். பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கைனடிக் எனர்ஜியாக மாறுறது, அது கீழே வந்துட்டுருக்கு. அந்த கைனடிக் எனர்ஜி வந்து கொஞ்சம் ரொட்டேஷனில் போகிறதுனால கொஞ்சம் ஸ்லோ ஆகும். ஆனால் வந்து ஃப்ரிக்ஷன் இதில் வந்து லாஸஸ் இருக்காது, ஏன்னா உருண்டுகிட்டே வருது. சரி, ஃப்ரிக்ஷன் இருக்குது, ஆனால் ஃப்ரிக்ஷனல் லாஸஸ் அவ்வளோ இருக்காது. சரி, அதை பற்றி இன்னொரு நாள் பேசிப்போம். கேலிலியோ வந்து அந்த பாலை வந்து இங்கேருந்து உருட்டு இருக்காரு, அங்கேருந்து உருட்டு இருக்காரு, அங்கேருந்து உருட்டு இருக்காரு. அப்போ என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்காருன்னா, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இது வந்து இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டைம் பீரியட். அப்போது நம்ம வந்து 4 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா 4 டைம்ஸ் எது டிஸ்டன்ஸ் ரோல் பண்ணாருன்னா டைம் பீரியட் டபுள் ஆகும், டைம் ஸ்கொயர். ஓகே, இப்போ இது பெண்டுலம்லேயும் இதே மாதிரி நடக்கும். பெண்டுலம்லேயும் தேங்க்யூ ரிமைண்ட் பண்ணீங்க. பெண்டுலம்லேயும் அவர் என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்காருன்னா, நம்ம பெண்டுலம் எடுத்துப்போம், வாட்ச் பெண்டுலம். ஓகே, இந்த வாட்ச் பெண்டுலமில் அவர் என்ன பார்த்துருக்காருன்னா, இங்கே ஒரு கனம் இருக்குது இல்லையா, ஆப்ஜெக்ட் வெயிட்டு, அந்த வெயிட்டு வந்து மாற்றிட்டே இருந்தாங்கன்னா இந்த டைம் பீரியட் வந்து இந்த மாஸ் மேலே டிபெண்ட் ஆகலை. நீங்கள் வந்து 10 கிராம் வைக்கலாம், இல்லை 10 கிலோகிராம் வைக்கலாம். சின்ன பொருளாக இருந்ததுன்னா டைம் பீரியட் அது மேலே டிபெண்ட் ஆகாது. ஒன்று. இரண்டாவது என்ன பார்த்துருக்காருன்னா, டைம் பீரியட் டிபெண்ட்ஸ் ஆன் லென்த். ரைட். ஓகே, இவர் என்ன பார்த்து, இப்போ பாருங்கள், சின்ன லென்த் வச்சுப்போம். சின்ன லென்த் பாருங்கள், ஆசிலேஷன் டைம் பீரியட் பாருங்கள், இட்ஸ் ஆசிலேட்டிங் ஃபாஸ்டர். ஸோ டைம் பீரியட் கம்மி, கரெக்டாக. இப்போ லாங் பார்க்குறோம், லாங்கில் வந்து மறுபடியும் ரிலீஸ் பண்ணேன்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக போகுது. ஸோ டைம் பீரியட் ஜாஸ்தி. ஸோ டைம் பீரியட் டிபெண்ட்ஸ் ஆன் த லென்த். லாங்கர் லென்த்னா லாங்கர் டைம் பீரியட். ஆனால் அவர் கண்டுபிடிச்சது எக்ஸ்பெரிமெண்ட் வந்து வாட்டர் கிளாக்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருக்காரு. டைம் பீரியட் இஸ் நாட் ப்ரொபோர்ஷனல் டு லென்த். Not directly proportional to length. Time period is directly proportional to square root of length. Right. அப்படின்னா டைம் பீரியட் டபுள் ஆக்கணும்னா லென்த்தை 4 டைம்ஸ் ஆக்கணும். லென்த்தை 9 டைம்ஸ் ஆக்கணும்னா டைம் பீரியட் 3 டைம்ஸ் ஆகும். நீங்களே வந்து ஸ்கூலில் பார்த்துருப்பீங்க, ஸ்கூலில் வந்து ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, பெண்டுலம் 2π √L/g. ஸோ இட்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு √L. இது கேலிலியோ கண்டுபிடிச்சிருக்காரு. 2π √L/g. ஸோ 2π அண்ட் √g வெளியில் எடுத்துட்டோம்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் √L நிற்கிறது. கேலிலியோ வந்து இந்த ரேம்பில் வந்து இந்த ஆப்ஜெக்ட் இங்கேருந்து ரிலீஸ் பண்ணி அங்கேருந்து ரிலீஸ் பண்ணி அவர் என்ன பார்த்துருக்காருன்னா, த லென்த் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டைம். ஓகே, இதுலேருந்து அவருக்கு வந்து மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப அழகாக தெரியும். இதுலேருந்து அவர் வந்து என்ன புரிஞ்சுட்டாருன்னா, இது கான்ஸ்டன்ட் அக்சலரேஷனில் வருதுன்னு புரியும். ரைட். ஸோ அக்சலரேஷன் கான்செப்ட் வந்து கேலிலியோவுக்கு தான் முதல்ல தோணிருக்கு. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி நாட் வித் டிஸ்டன்ஸ் பட் வித் டைம், அது சொன்னது கேலிலியோ தான். ஸோ இதுலேருந்து அவருக்கு வந்து அவருக்கு நிறைய மேத்தமேட்டிக்ஸ் தெரியும் இல்லையா, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவருக்கு மேத்தமேட்டிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவருக்கு வந்து இதுலேருந்து வந்து அக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு புரிஞ்சிடுது. அக்சலரேஷன்னா முடுக்கம்.
அப்படின்னா அது வந்து 0 திசை வேகத்தில் ஆரம்பிக்கிறது, உருளை அது ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் வந்து ஒரு முடுக்கம் அது கிடைத்துள்ளது. அந்த முடுக்கம் வந்து கான்ஸ்டன்ட். அப்படின்னா அந்த திசை வேகத்தின் மாற்ற விகிதம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, அது கான்ஸ்டன்ட்னு அவர் வந்து நல்லா புரிஞ்சுட்டார். கொஸ்டின் இஸ், வெவ்வேறு பொருள்களுக்கு அதே முடுக்கமா அப்படின்னு அவர் வந்து யோசனை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் வந்து சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்கார். ஸோ அவர் மைண்டில் வந்து கிளியராக வந்து நீங்கள் 2 பொருள், உதாரணத்துக்கு ஒரு தோப்பு குண்டு, ஒரு இறகு, அது ரெண்டுத்தையும் வந்து அவர் என்ன சொன்னார்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரா? பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க, தெரியல. ஆனால் பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா அவர் என்ன ஐடியானா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஏர் ஃப்ரிக்ஷன், காற்றை எடுத்துட்டோம்னா லீனிங் டவர் ஆஃப் பீஸா மேலேருந்து போயிட்டு அங்கேருந்து ஒரு தோப்பு குண்டையும் இறகையும் ட்ராப் பண்ணால் 2 சேர்ந்து தான் விழும், ஒரே முடுக்கம் தான் இருக்கும்னு அவருடைய கருத்து. ஆனால் வேக்யூம் வேணும். ஆனால் அதுக்கு வேக்யூம் வேணும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியல. இப்போது 2000 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கலாம், அரிஸ்டாட்டில் என்ன சொல்லியிருக்காரு. அரிஸ்டாட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கனமான பொருள் வந்து ஃபாஸ்ட்டாக விழும், லைட்டான பொருள் ஸ்லோவாக விழும்னு சொல்லியிருக்காரு. இப்போ கேலிலியோ என்ன சொல்கிறாரு, அதுக்கு ஆப்போசிட் சொல்கிறாரு. கேலிலியோ சொல்கிறாரு, கனமான பொருளாக இருக்கட்டும், லைட்டான பொருளாக இருக்கட்டும், ஏர் ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா 2 சேர்ந்து தான் விழும் அப்படின்னு கேலிலியோ சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து கேலிலியோ 2 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்காரு. ஒன்று வந்து 3 ஒரே மாதிரி ஐடென்டிக்கல் மார்பிள்ஸ் எடுத்துக்கங்க, 3த்தையும் ஒரே டைமில் ட்ராப் பண்ணால் 3 சேர்ந்து தானே விழும். கண்டிப்பாக 3 வந்து ஒரே மாதிரி, ஒரே சைஸு, ஒரே கனம். அந்த 3த்தையும் நீங்கள் வந்து ஒரே டைமில் ட்ராப் பண்ணிங்கன்னா 3 சேர்ந்து விழும். அது எல்லாரும் வந்து ஓகே அஃப்கோர்ஸ்னு ஒத்துக்கினாங்க. அதில் இந்த 2 மார்பிள்ஸ் இருக்குல்லையே, இந்த 2 மார்பிள்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு மெலிசான நூலை வச்சு லூஸாக கனெக்ட் பண்ணிவிடுங்க. நெக்லிஜிபிள் வெயிட். எவ்வளோ கம்மி வெயிட்னா அது வந்து மோஷன் அஃபெக்ட் பண்ணாது. 3வது மார்பிள் ஃப்ரீயாக இருக்கு, அதை தொடலை. இப்போ இது 3த்தையும் மறுபடியும் ரிலீஸ் பண்ணிங்கன்னா அந்த நூலோட எஃபெக்ட் ஒன்றுமே இல்லை, அதனால் 3 சேர்ந்து தான் விடும். ஆனால் இப்போ கேலிலியோ சொல்கிறாரு, பாருங்கள், இந்த 2 மார்பிளும் ஒரு பொருளாகிடுது, அந்த பொருளுடைய வெயிட்டு இந்த மார்பிளோட டபுள், ஆனால் எல்லாம் சேர்ந்து 2 சேர்ந்து விடுறது. ஓகே, இது ஒரு ஆர்குமெண்ட். அது ஒரு ப்ரூஃப் மாதிரி தான். ஆனால் இதில் வந்து எதான வந்து லாஜிக்கல் ஃபேலசி இருக்குன்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா நீங்கள் வந்து காமெண்ட்டில் எழுதுங்க. ஓகே, இன்னொரு ப்ரூஃப். இது வந்து கேலிலியோட ப்ரூஃப்லேருந்து கொஞ்சம் மாற்றி நான் சொல்கிறேன். ஒரு கனமான பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு கல், பாறாங்கல், அதை ட்ராப் பண்ணால் ஏதோ ஒரு வேகத்தில் வந்து விழுறது. இந்த காலத்தில் வந்து ஆக்சலரேஷனோடு சொல்லுவோம். அந்த காலத்தில் வந்து அரிஸ்டாட்டில் சொன்னப்போ ஆக்சலரேஷன் கான்செப்ட் கிடையாது, ஃபாஸ்ட்டாக வரும், ஸ்லோவாக வரும் தான் சொல்லியிருக்காரு. ஃபாஸ்ட்டாக வரும்னு சொல்லியிருக்காரு. சரி, இப்போ அந்த கனமான ஒரு பாறாங்கல்ல மைண்டில் 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒரு பெரிய பகுதி, ஒரு சின்ன பகுதி. அப்போ பெரிய பகுதி தான் சீக்கிரமாக விழுகும். அது ரெண்டுத்தையும் பிரிச்சுட்டு ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணோம்னா அரிஸ்டாட்டில் என்ன சொல்லுவார், பெரிய பகுதி வந்து சீக்கிரமாக விழுகும், சின்ன பகுதி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆகும், அப்படி விழும். அரிஸ்டாட்டில் சொன்னது பிரகாரம் அந்த பெரிய பகுதி ஃபாஸ்ட்டாக விழும், சின்ன பகுதி ஸ்லோவாக விழும். இப்போ வந்து அரிஸ்டாட்டில் சொன்னதில் தவறு இருக்குன்னு கேலிலியோ வந்து ப்ரூவ் பண்ண போகிறார். இப்போ 2த்தையும் சேர்த்துட்டோம்னா சின்ன பகுதி ஸ்லோவாக வர முயற்சியில் பெரிய பகுதியை மேலே இழுக்கும், பெரிய பகுதி வந்து ஃபாஸ்ட்டாக வர முயற்சியில் சின்ன பகுதியை கீழே இருக்கும். ஸோ 2ம் அட்டாச் பண்ணிட்டா இப்போ ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் கிடச்சிருது இல்லையா, அந்த பெரிய ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும், நடு இந்த சின்னதோட ஸ்பீடும் பெருசோட ஸ்பீடும் நடுவில் வந்து வரணும். 2ம் சேர்ந்தவொடனே ஏதோ ஒரு நடுப்புற ஸ்பீடில் வந்து விழும். ஆனால் அப்படி இல்லையே. இப்போ 2ம் சேர்ந்தா அந்த பெரிய பகுதியை விட இன்னும் பெரிய ஆப்ஜெக்ட் ஆகிடுது. ஆனால் அரிஸ்டாட்டில் பிரகாரம் அது வந்து நடுப்புற ஸ்பீட். அப்படின்னா அந்த பெரிய பகுதி இருக்கு இல்லையா, அந்த ஸ்பீடை விட ஃபுல் ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லோவாக விழுறது. அதனால் இது வந்து கான்ட்ரடிக்ஷன். கரெக்ட். ஓகே, ஸோ இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். இப்போது என் கையில் 2 பொருள் வச்சுருக்கேன். ஒரு கனமான டைரி, ஒரு லைட்டான பேஜ். டைரியிலேருந்து ஒரு பேஜ் எடுத்திருக்கேன். இப்போ இதை 2த்தையும் ட்ராப் பண்ணலாம், சேர்ந்து விழுதானே பார்ப்போம். ஓகே, ஒரே டைமில் ட்ராப் பண்ணுறேன். பார்த்தீங்களா, புக்கு வந்து தபால்னு விழுந்துருச்சு, பேப்பர் வந்து ஜாலியாக வந்து மோந்துட்டே வந்திருக்கு. இதில் ஒன்றும் சர்ப்ரைஸ் இல்லை. இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்டை மாற்றுவோம். ஓகே, இந்த பேப்பரை வந்து நான் இந்த நோட் புக் அடியில் வைக்கிறேன். இப்போ பாருங்கள், 2த்தையும் ட்ராப் பண்ண போகிறேன். சேர்ந்து விழுந்துடுத்தே. கேலிலியோ சொன்னது கரெக்டா இல்லைன்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா இந்த புக்கு வந்து கனமான புக்கு,
ஃபாஸ்ட்டாக விழுற முயற்சியில் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பேப்பரை அழுத்திட்டே கீழே வந்திருக்கு. அதனால் வந்து பேப்பர் ஈவந்தோ அதை ஸ்லோவாக விழுற பேப்பர் அதை வந்து இந்த டைரி வந்து கீழே அமுத்திட்டே வந்து கொண்டு வந்துடுது. அதனால் வந்து கேலிலியோட கருத்தை பற்றி இது வந்து ப்ரூஃப் இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க. சரி, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை மாற்றுவோம். இப்போ பேப்பரை வந்து நோட் புக் மேலே வைக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நோட் புக் வந்து தபால்னு போயிடும், பேப்பர் வந்து ஜாலியாக மறந்துட்டே வரும்னு சொல்லுவீங்க. பார்க்கலாமா? ரெடியா? ரெண்டும் சேர்ந்து வந்து விழுந்துடுது. மறுபடியும் பார்க்கலாமா? கொஞ்சம் ஆச்சரியமாக இல்லை? நோட் புக் அண்ட் பேப்பர் பாருங்கள், நோட் புக் மேலே வச்சுருக்கேன். நம்ம எதிர்பார்க்குறது என்ன, நோட் புக் வந்து ஃபாஸ்ட்டாக போயிடும், பேப்பர் நிதானமாக வரும். ஆனால் ரெண்டும் சேர்ந்து விழுந்துடுது. இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த நோட் புக் கீழே வரைச்சே காற்றை தள்ளிட்டே வந்திருக்கு. ஸோ பேப்பர் வந்து அதுக்கடியில் காற்று இல்லை, நோட் புக் கீழே வரைச்சி அந்த காற்றை சைடில் தள்ளி விட்டுடுது. அதனால் பேப்பர் வந்து காற்று இல்லாமல் வந்து விழுந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் நாட் ஸோ ஈஸி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்ட். ரொம்ப சுலபமாக நம்ம வந்து இல்லை இந்த கீழே இருக்க புக்கை வந்து காற்றை தள்ளிடுது, அதனால் வந்து பேப்பர் தான் வேக்யூமில் வந்து விழுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது மேலே வந்து ஏர் ப்ரெஷர் இருக்குது, புக்கு மேலேயும் வந்து ஏர் ப்ரெஷர் இருக்குது கீழேந்து. ஸோ இதை கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து நியூட்டன்ஸ் லாஸை பற்றி இன்னும் கற்றுக்கணும். அது வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் வந்து வீட்டில் கூட பண்ணி காமிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்ட். ரைட். கேலிலியோ நம்ம வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சயின்ஸ்னு ஏன் சொல்கிறோம்னா, அவர் தான் முதல்ல வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் சிந்தனை பண்ணுங்கள், ஆனால் போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் தான் இயற்கையை பற்றி தெரியும் அப்படின்னு கேலிலியோ வந்து அதனால தான் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் இந்த லீனிங் டவர் ஆஃப் பீஸா எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் அவர் பண்ணல. ஏன்னா கதை என்னென்னா, ஒரு கேனன் பால், தட் இஸ் தோப்பு குண்டு, ஒரு இறகு ஃபெதர், அது ரெண்டுத்தையும் நீங்கள் லீனிங் டவர் ஆஃப் பீஸா மேலேருந்து ட்ராப் பண்ணிங்கன்னா ரெண்டும் சேர்ந்து விழும்னு கதை. ஆனால் விழாது, நீங்கள் நம்ப மாட்டேங்க. கனமான பொருள் வந்து சீக்கிரமாக விழும், டபால்னு விழும், ஃபெதர் ஜாலியாக ஃப்ளோட் ஆகிட்டே வரும். அதனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டிப்பாக அவர் பண்ணலை. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய ரூமை வந்து வேக்யூம் பண்ணி எவாக்குவேட் பண்ணி அங்கே ஒரு கேனன் பால் அண்ட் ஃபெதரை ட்ராப் பண்ணியிருக்காங்க. ரெண்டும் சேர்ந்து வந்து விழுந்திருக்கு. இதோட நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போமா? கேலிலியோ பற்றி இவ்வளோதான் இப்போதைக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம். வணக்கம்.